விஷால் அந்த மாதிரி ஒரு நடனம் இனிமேல் ஆட முடியுமான்னு எனக்கு சந்தேகம்தான். யூத்தாக தான் இருக்கார். அப்படி ஆட வச்சிருப்பாங்க. அதில் ஒரு வாழ்வு, அதாவது நடிக்கிறாங்கன்னு ஒரு ஃப்ரேம் கூட நம்ம சொல்லவே முடியாது. எத்தனை தடவை இப்போ தொலைக்காட்சியில் போட்டாலும் அது பச்சை கண்ணை வாங்காமல் வீட்டில் பல வேலை இருந்தால் கூட கண்ணு அதுலேயே இருக்கும், பார்த்துக்கிட்டே இருப்போம். அப்படி இப்போ அதாவது அது படங்களாக இல்லை, இவர் யுனிவர்சல் டைரக்டர்னு சும்மா சொல்லக்கூடாது. இங்கிலீஷ் படம் நிறைய பார்க்குறேன், அவங்களுக்கு நடிக்கவே தெரியல. லேட்டஸ்ட் படம் வரைக்கும் அஞ்சலினா சொல்லி இவங்க மிஸ்கின் தான் நிறைய பார்ப்பேன். நடிக்கவே தெரியல. கொண்டாந்து சாப்பிட்டு விடுங்க, நல்லா சுழுக்கெடுப்பார். தாராதம்பட்டன்னு ஒரு படம், சரத்குமார் சார் பொண்ணு பேர்த்து ஐயோ வரலட்சுமி சாரி, அது சரத் ஐயா பொண்ணுன்னு எனக்கு பழக்கம் குழந்தையில இருந்து. அவங்க நடித்த மாதிரியே சொல்ல முடியாது. சசிகுமார் ஐயோ பா. அப்புறம் என்ன, எல்லா படமுமே சேது, பிதாமகன், சிவகுமார் சார் மிகப்பெரிய 10 பக்கம் வசனத்தை அந்த பாடலை பேசினார். அது அந்த காலத்தில் நம்மெல்லாம் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் அந்த லைலா பொண்ணு, இந்த சூர்யா சார், அப்புறம் அந்த சிம்ரன், அந்த பாட்டு, அதாவது சும்மா ஒரு காமெடியாக தோணுச்சு. வரையில் யோசிச்சுட்டு வந்தேன். இந்த ஹரியானா, ஊபி, பெங்கால், அஸ்ஸாம் இங்கெல்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் கோடிக்கணக்கான பேர் வேலை செய்கிறாங்க இல்லையா? வேலை தர்றோம், செய்கிறாங்க, நல்லா செய்கிறாங்க. அந்த மாதிரி நம்மளை அடக்கி ஆண்ட இந்த இங்கிலீஷ்காரங்களை வச்சு ஒரு பெரிய ஃப்ளைட்டை விட்டு இந்த லாஸ் ஏஞ்சலாஸு, லண்டன், அங்கேருந்து எல்லா இங்கிலீஷ் நடிகர்களை இங்கிலீஷ்காரனை கொண்டு வந்து ஐயாட்ட விட்டு சுழுக்கு எடுக்கணும். நீங்கள்லாம் பேசுவீங்க, அப்போல்லாம் டயத்தை காட்ட மாட்டீங்க. மன்சூர் அலிகான் மைக்கை பிடிச்சோன்னா பிசாசு வந்து லைட்டை காட்டுது. டைரக்டர் பாரு, அதாவது இங்கிலீஷ் படம் நிறைய பார்க்குறேன், அவங்களுக்கு நடிக்கவே தெரியல. லேட்டஸ்ட் படம் வரைக்கும் அஞ்சலினா சொல்லி இவங்க மிஸ்கின் தான் நிறைய பார்ப்பார். நடிக்கவே தெரியல. கொண்டாந்து சாப்பிட்டு விடுங்க, நல்லா சுழுக்கெடுப்பார், நல்ல படங்களை தருவார். சீரியஸ்லி ஐ ஆம் டாக்கிங். தமிழ்நாடு இயக்குநர்கள் சங்கம் இது ஒரு மாபெரும், இது வரைக்கும் நான் வாழ்க்கையில் பார்த்ததில்லை. சங்கம் மொத்தமாக இங்கே நிற்கிது, எல்லா டைரக்டரும் இங்கே இருக்காங்க. நீங்கள் முதல்ல சமுத்திரகனி சார், தமிழ்நாடு இயக்குநர்கள் சங்கத்தை முதல்ல அங்கே லாஸ் ஏஞ்சலாஸில் ஒன்று திறங்க. அங்கே திறந்து லாஸ் ஏஞ்சலாஸில் திறந்து ஒரு, ஏன்னா இங்கே லிமிட்டட் சர்க்கிளாக இருக்குது. பல அரசியல், பல குடும்ப அரசியல், சினிமாவுக்கு சிக்கல், பலருக்கு விக்கல், எல்லாம் கட்டுப்படுத்த பார்க்குறாங்க. எந்த கட்டுக்கும் அடங்காத ஒரு மாமனிதன் தான் பாலா.